ஹலோ, இன்னைக்கு வந்து ஆப்ரிகாட் டிலைட் செய்ய போகிறேன். ஆப்ரிகாட் டிலைட் வந்து ரொம்ப ஃபேமஸ், ஹைதராபாத்தில் ரொம்ப ஃபேமஸ். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் ஆப்ரிகாட் ஒரு 15 பழம் போட்டிருக்குங்க. இது ட்ரை ஆப்ரிகாட் தான் எனக்கு கிடச்சிருக்கு. அதனால் வெந்நீரில் போட்டு சோக் பண்ணி வச்சுருக்கேன். இது உள்ள சீடு இருக்கும், அது நம்ம இப்படி எடுத்துடணும். எடுத்துகிட்டு நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இது வந்து வெண்ணிலா, கஸ்டர்ட் பவுடர், ப்ரெட்டு, சுகர் பவுடர், பால், அப்புறம் டெகர் பண்ணுறதுக்கு பாதாம். ஸோ இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/2 லிட்டர் மில்க் காட்டினேன் இல்லையா, 1/2 லிட்டரில் அதில் பாதி பால் போட்டுட்டு 3 ஸ்பூன் கஸ்டர்ட் வெனிலா பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நான் பாயில் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கைவிடாமல் கலருங்க, இல்லாட்டி கெட்டி கட்டிட்டுன்னா கஷ்டம். அதுக்கப்புறமா வந்து திக்காகவும் வந்துடக்கூடாது, அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நான் அதோடு சேர்த்து ஒரு கொஞ்சமாக 1/4 டம்ளர் போட்டு அந்த ஆப்ரிகாட் வந்து கிரைண்ட் பண்ணி இதை வச்சுருக்கேன். கொஞ்சமாக மில்க் போட்டு ஆப்ரிகாட்டும் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. எப்படி இது வந்து மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட்டில் வந்து நம்ம இந்த ஆப்ரிகாட் பேஸ்ட்டை வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுறணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பவுல் ஆர் பிளேட் ஆர் கிளாஸ் பவுல் எல்லாமே நம்ம வச்சுக்கலாம். இந்த சேம் மெத்தட் எல்லாத்துலேயுமே இப்படி அப்ளை பண்ணிடணும். இப்போ நம்ம ஆப்ரிகாட் பேஸ்ட்டு பிரெட்ஸில் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ வந்து இது வந்து சுகர் பவுடர். இந்த சுகர் பவுடர் வந்து இது மேலே கொஞ்சம் லைட்டாக தூவி விட்டுருங்க. சுகர் வந்து நீங்கள் விருப்பப்படுறமா ஸ்வீட் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் சுகர் போடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட சுகர் போட்டுக்கணும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி வந்து நான் வந்து கஸ்டர்ட் மில்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ இதுலேயும் கொஞ்சம் சுகர் போட்டுக்கிறேன். நான் போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து இந்த பிரெட் மேலே இப்போ இதில் வந்து டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் நட்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா 2 hours 3 hours வந்து நம்மளுக்கு சூப்பரான ஆப்ரிகாட் டிலைட் கிடைக்கும். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது டெசர்ட்டுக்கு நம்ம சர்வ் பண்ணலாம். யாராவது வந்தால் கூட, கெஸ்ட்டு வந்தால் கூட நம்ம பண்ணி வச்சுட்டு சர்வ் பண்ணலாம். டின்னருக்கு, லஞ்சுக்கு அந்த மாதிரி சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்.